என்னுடைய பெயர் ஏஎஸ் அறிவுக்கொடி. நான் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் கல்வி உளவியல் துறையில் PhD ஆராய்ச்சியாளராக உள்ளேன். எனது மேற்பார்வையாளர் முனைவர் PN லக்ஷ்மி சண்முகம் அவர்கள். இவர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் கல்வி உளவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார். நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கரிம ஹாலஜன் பொதுவான தயாரிப்பு முறைகள், ஜெனரல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். இவற்றில் இந்த 6 முறைகளில் பிரித்தெடுக்கப்படுகின்றன. முதலில் ஆல்கஹால்களிடமிருந்து கரிம ஹாலஜன்கள் பெறுதல். 2 அல்கீன்களிடமிருந்து கரிம ஹாலஜன்கள் பெறப்படுதல். 3 ஹைட்ரோ கார்பன்களிடமிருந்து கரிம ஹாலஜன் பெறப்படுதல். 4 ஹன்ஸ்டைக்கர் வினை. 5 ஹாலஜன் பரிமாற்றம் பின்கெஸ்டன் வினை. 6 டை ஹாலஜன் தயாரித்தல் முறை. இனி ஆல்கஹால்களிடமிருந்து பெறுதலை பற்றி பார்ப்போம். ஆல்கஹால்களிடமிருந்து பொதுவான தயாரிப்பு முறைகள், ஜெனரல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால். இவற்றில் ஆல்கஹால்களிடமிருந்து அல்கைல் ஹாலைடுகள் பெறப்படும் பொழுது ஹைட்ராக்சைடு தொகுதிகளை ஹாலஜன் இடப்பெயர்ச்சி செய்து கரிம ஹாலஜன்கள் பெறப்படுகின்றன. ஹாலஜன்கள் அமிலங்களை பயன்படுத்தி இவ்வகை சேர்மங்களை பயன்படுத்தலாம். இங்கு இவ்வினையில் ஜிங்க் குளோரைடு ஒரு லூயி அமில வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. ஓரிணைய மற்றும் ஈரிணைய மூவிணைய ஆல்கஹால்களில் இவ்வினை நிகழ்கிறது. இவற்றில் ஓரிணைய மற்றும் ஈரிணைய ஆல்கஹால்கள் விரைவாக வினை புரிவதால் இவ்வகை வினைவேக மாற்றிகள் தேவைப்படுகின்றன. இவற்றில் மூவிணைய ஆல்கஹால்கள் மிகவும் அதிக வினை புரியும் தன்மை உடையதால் இவ்வகை வினைப்பயன் தேவைப்படுவது இல்லை. எனவே ஆல்கஹால்களிடமிருந்து நாம் தயாரிப்பு முறையில் ஹாலஜன் கரிம ஹாலஜன்களை பெறப்படுகின்றன. ஆல்கஹாலுக்கு ஒரு சோதனை. இப்பொழுது இச்சோதனைக்கு தேவையானவை: பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். டிஃபரன்ஸ் ஆக்சிடேஷனை பற்றி பார்ப்போம். இவை முதலாவதாக படத்தில் காட்பதை போல ப்ரோபேன் 1 ஆல், இரண்டாவது ப்ரோபேன் 2 ஆல், 3 2 மெத்தில் ப்ரோபேன் 2 ஆல். இக்கரைசல்களை தனித்தனியாக டெஸ்ட் டியூபில் எடுத்துக்கொள்ளும். இவற்றிற்கு தேவையான டிஸ்டில் வாட்டரை இணைக்கவும். பீக்கரில் குறிப்பிட்ட அளவு நீரை எடுத்துக்கொண்டு அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமைடை எடுத்துக்கொள்ளவும். பொட்டாசியம் டைக்ரோமைட் Cr2O7 14H 6 எலக்ட்ரான் Cr3 H2O வாட்டர். இவற்றில் ஆரஞ்சு நிறமும் அடர்ந்த பச்சை நிறமும் ஏற்படும். வினையை நிகழ்த்தலாம். முதலில் சோதனை குழாயில் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை சிறிதளவு ஊற்றும் பொழுது ஊற்றி அவற்றை க்ளோஸ் செய்து மூடி நன்கு கலக்கவும்.
இவை பிரைமரி ஆல்கஹால். கார்பன் 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 இவற்றுடன் ஹைட்ரஜனும் ஹைட்ராக்சைடும் இணைந்து உருவாகக்கூடிய வினையாகும். இரண்டாவது செகண்டரி ஆல்கஹால். சோதனை குழாயில் அக்கரைசலை எடுத்துக்கொண்டு ஊற்றி அவற்றை மூடி போட்டு நன்கு கலக்கவும். இவற்றை பீக்கரில் வைத்த பிறகு இதன் வினை கார்பனுடன் ஹைட்ராக்சைடு இணைந்து உருவாகக்கூடியது செகண்டரி ஆல்கஹால். கார்பனுடன் ஹைட்ரஜனும் ஹைட்ராக்சைடும் இணைந்து உருவாகக்கூடியது செகண்டரி ஆல்கஹால். மூன்றாவதாக டெர்ஷரி ஆல்கஹால் 2-மெத்தில் புரோபேன் 2-ஆலை எடுத்துக்கொண்டு அவற்றுடன் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை இணைக்கும் பொழுது இவற்றையும் மூடிய நிலையில் வைத்து நன்கு கலக்கவும். இந்த 3 சோதனை குழாயில் இருக்கக்கூடிய கரைசலும் பீக்கரில் வைக்கவும். இவற்றை இந்த வாய்ப்பாட்டின் மூலம் டெர்ஷரி ஆல்கஹால் பெறக்கூடியதை காண்போம். கார்பனுடன் ஹைட்ராக்சைடு இணைகிறது. ஹைட்ரஜன் இணைந்து மூவிணைய ஆல்கஹாலை கொடுக்கிறது. இது ஆல்கஹாலுக்கான ஒரு சோதனை ஆகும். பின்பு ஒவ்வொரு பீக்கரில் நீரை அதிகப்படுத்தி ஊற்றவும். பொட்டாசியம் டைக்ரோமேட் வினைக்கு உட்படுத்தப்பட்டு சிறிது நேரம் கழித்து இவற்றில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை உற்று நோக்கவும். செகண்டரி ஆல்கஹாலில் மாற்றம் ஏற்படுவதை அறியலாம். பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹாலில் மாற்றம் ஏற்படுவதை அறியலாம். டெர்ஷரி மூவிணைய ஆல்கஹாலில் மாற்றம் ஏற்படுவது அறியலாம். இங்கு ஆரஞ்சு நிறத்திலும் அடர்ந்த பச்சை நிறத்திலும் உள்ளது. செகண்டரி ஆல்கஹாலில் உள்ள சோதனை குழாயை எடுத்து கலக்கிய நிலையில் பார்க்கும் பொழுது இவற்றில் நிறம் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அறியலாம். பிரைமரி ஆல்கஹாலில் இந்நிறம் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. டெர்ஷரி ஆல்கஹாலில் ஆரஞ்சு நிற வண்ணத்தில் நிறம் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எனவே இவை ஆல்கஹாலுக்கான சோதனைகள் ஆகும்.
அல்கீன்களிடமிருந்து அல்கைல் ஹாலைடுகளை பெறுதல். அல்கீன்கள் ஹாலஜன் அமிலங்களுடன் வினைபுரிந்து அல்கைல் ஹாலைடுகளை தயாரிக்கப்படுகின்றது. இவற்றில் HCl சேர்ப்பின் பொழுது முதலில் புரோட்டான் சேர்க்கப்பட்டு பின் ஹாலஜன் சேர்க்கப்படுகின்றன. இங்கு CH2 டபுள் பாண்ட் CH2 பிளஸ் H+ ஹைட்ரஜன் சேர்க்கும் பொழுது இவ்வினையில் ஈடுபட்டு CH3 CH2 கிடைக்கின்றன. CH3 CH2 பிளஸ் இங்கு குளோரின் இணைக்கப்படும் பொழுது இவ்வினையில் CH3 CH2 Cl கிடைக்கிறது. CH2 டபுள் பாண்ட் CH பிளஸ் HCl ஐ சேர்க்கும் பொழுது இவ்வினையில் CH3 CH2 Cl கிடைக்கின்றன. எனவே இவ்வினைகள் மூலம் இவை கிடைக்கின்றன. HBr மற்றும் HI இதனை போன்றே சேர்ப்பு வினையில் சேர்க்கப்படும் பொழுது ஹைட்ரஜன் ஹாலைடு சமசீரற்ற அல்கீன்களுடன் சேர்க்கப்படும் பொழுதும் பெறப்படும் சேர்மத்தில் ஹாலஜன் இடம்பெற்று மார்கானிகாஃப் விதிப்படி நிகழ்கிறது. எனவே ஒரு சமசீரற்ற அல்கீனுடன் ஹைட்ரஜன் ஹாலைடு சேர்க்கப்படும் பொழுது இதன் எதிர் தொகுதியில் எந்த கார்பனில் குறைந்த அளவு ஹைட்ரஜன் உள்ளதோ அந்த கார்பனியுடனே சேர்க்கப்படுகின்றது. இவற்றிற்கான வினை CH3CH டபுள் பாண்ட் CH2 பிளஸ் HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வினைக்கு உட்படுத்தும் பொழுது CH3 CH Cl இணைந்து CH3 கிடைக்கின்றன. எனவே அல்கீன்களிடமிருந்து இவ்வினைகள் நிகழ்கின்றது. இவை மார்கானிகாஃப் விதியின்படி நடைபெறுகிறது. அடிஷன் ரியாக்ஷன் என்பதன் எலிமினேஷனுக்கு உட்படுத்தப்பட்டு இவை கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் மற்றும் A என்ற ஒரு வினை மற்றும் B என்ற ஒரு வினை அடிஷன் விதிக்கு உட்படுத்தப்பட்டு இவை A என்றும் B என்றும் கிடைக்கிறது. கார்பனுடன் A மற்றும் B என்பதுடன் கிடைக்கிறது. இங்கு கார்பன் இரட்டை பிணைப்புடன் கார்பன் ஹைட்ரஜனுடன் இணைந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹைட்ரஜன் மற்றும் குளோரினுடன் இணைந்து C பாண்ட் சிங்கிள் பாண்ட் CH கிடைக்கின்றன. இவற்றில் 2 மெத்தில் புரோபேன் CH2 CH2 CH3 மெத்திலுடன் இணைந்து HCl ஐ சேர்க்கும் பொழுது என்ன வினை நிகழ்கிறது என்பதை அறிவோம். மெத்தில் புரோபேன் CH2 HCl உடன் இணைந்து 2 கார்பன்கள் வினையுற்று 2 குளோரோ 2 மெத்தில் புரோபேன் கிடைக்கின்றது. 2 குளோரோ 2 மெத்தில் புரோபேன் கிடைக்கிறது. இதன் வினையை எலக்ட்ரோஃபிலிக் மூலம் நாம் நேர் அயனியை கொண்டும் நியூக்ளியோஃபிலிக் வினை எதிர் அயனியை கொண்டும் பெறலாம். இவற்றில் 2 வழிமுறைகள் உள்ளது. கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜனுடன் இணைந்து இங்கு H மற்றும் சிங்கிள் பாண்ட் Cl குளோரின் வினைக்கு உட்படுத்தி கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் ஆகிறது. இவை குளோரினுடன் 6 எலக்ட்ரான்களும் கார்பனுடன் ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் இணைந்து இந்த கார்போகேட்டையான் உருவாகிறது. மார்கானிகாஃப் விதியின்படி C டபுள் பாண்ட் CH2 CH3 பிளஸ் HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைக்கு உட்படுத்தப்பட்டு கார்பனுடன் இணைந்து
மார்கானிகாஃப் விதியின்படி இவ்வினை அடிஷன் HX2 அல்கீன் உருவாவதை நாம் அறிந்து கொண்டோம். Greater number of the hydrogen. இவற்றை மார்கானிகாஃப் விதியின்படி பயன்படுத்தும் பொழுது கார்பன் கார்பன் CH2 ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைக்கு உட்படுத்தப்பட்டு CH3 bond CH COH இணைகிறது. இவை தவறானவை. இங்கு மார்கானிகாஃப் விதியின்படி கார்போகேட்டயான் ஸ்டெபிலிட்டி நிலையானதாக உள்ள நிலையில் பிரைமரி கார்போகேட்டயான் plus C attached to one another C கார்பனுடன் மற்றொரு கார்பன் இணைந்துள்ளதை படத்தில் காணலாம். இரண்டாவது செகண்டரி கார்போகேட்டயான் plus C attached to two other கார்பன் CH3 CH3H இவை செகண்டரி கார்போகேட்டயான். மூன்றாவது tertiary கார்போகேட்டயான் plus 3 attached to three other carbon C bond CH3 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 இங்கு 3 கார்பன்கள் இணைந்துள்ளது. எனவே மார்கானிகாஃப் விதியின்படி கார்போகேட்டயான் நிலையானதாக இங்கு காணப்படுகிறது. Order of stability primary, secondary, tertiary மேல் நோக்கி நிலையில் உள்ளது. C double bond CH2 plus HCl இணைந்து கார்பன் மற்றும் கார்பனுடன் வினை நிகழும் பொழுது மெத்தில் தொகுதி 2 இணைந்து இந்த வினை கிடைக்கிறது. CH3 C bond CH2 CH3H செகண்டரி கார்போகேட்டயான். பிரைமரி கார்போகேட்டயான் தவறானவை. மார்கானிகாஃப் விதியின்படி 1 மெத்தில் சைக்ளோஹெக்சேன் HBr உடன் இணைந்து என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம். 1 மெத்தில் சைக்ளோஹெக்சேன் HBr உடன் இணைந்து 1 பிரமோ 1 மெத்தில் சைக்ளோஹெக்சேன் கிடைக்கிறது. ஹைட்ரோகார்பன்களிலிருந்து வினைவு பெறுதல். அல்கீன்களுடன் அறை வெப்பநிலையில் குளோரினுடன் ஒரு முன்னிலையில் வினைப்படுத்தி குளோரோ அல்கேன்கள் பெறப்படுகின்றன. இங்கு குளோரின் மூலக்கூறு ஒளியினை உறிஞ்சிய பின்பு குளோரின் அணுக்களாக சிதைகிறது. இவ்வாறு பெறப்பட்ட அணுக்கள் பின்னர் ஹைட்ரோ கார்பன்களுடன் வினைபுரிகிறது. இங்கு Cl2 இவற்றுடன் ஒளி முன்னிலையில் வினைப்படுத்தும் பொழுது Cl plus Cl கிடைக்கிறது. இங்கு CH3 CH2 plus ஹைட்ரஜன் plus Cl வினைப்படுத்தும் பொழுது CH3 CH2 plus HCl கிடைக்கிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கிடைக்கின்றன. CH3 CH2 plus Cl2 உடன் வினை நிகழும் பொழுது CH3 CH2 Cl plus Cl கிடைக்கிறது. Cl CH2 CH3 plus Cl உடன் வினை நிகழும் பொழுது Cl CH2 CH2 Cl plus HCl கிடைக்கிறது. எனவே அநேக வினைப்பொருள்களை தரவல்ல இவ்வினை ஒரு சங்கிலி தொடர் வினையாக கருதப்படுகின்றன. இங்கு சுவர்களில் குளோரின் அணுக்கள் மோதப்படுவதாலும் இரு குளோரின் அணுக்கள் குளோரின் மோதப்படுவதாலும் இரு குளோரின் அணுக்கள் குளோரின் மூலக்கூறு உண்டாவதில் மூலம் இவ்வினை முடிவுக்கு வருகிறது. ஹன்ஸ்டேக்கர் அல்லது போரோடைன் ஹன்ஸ்டேக்கர் வினை. இங்கு கார்பன் டெட்ராகுளோரைட் மூலத்தில்
சில்வர் கார்பாக்சிலேட்டுகள் குளோரின் அல்லது புரோமின் ஆகியவைகளால் சிதைவுற்று அல்கைல் ஹாலைடுகள் பெறப்படுகின்றன. இவற்றில் CH3 CH2 COOAg plus Br2 வினைக்கு உட்படுத்தும் பொழுது CH3 CH2Br plus CO2 plus AgBr கிடைக்கிறது. ஹாலஜன் பரிமாற்றம் பின்-கெல்ஸ்டின் வினை. ஹாலஜன் பரிமாற்றம் பின்-கெல்ஸ்டின் வினை. இவற்றில் அசிட்டோனில் கரைந்திருக்கும் சோடியம் அயோடைடு கரைசலுடன் சம அல்கைல் குளோரைடு அல்லது புரோமைடு சேர்க்கப்பட்டு அல்கைல் அயோடைடுகள் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு இவ்வினையில் அல்கைல் ஹாலைடு மற்றும் சோடியம் அயோடைடு ஆகியவற்றில் உள்ள ஹாலஜன் பரிமாற்றம் செய்யப்படுகின்றது. இவற்றிற்கான வினை அசிட்டோனுடன் வினை நிகழும் பொழுது இவ்வினை கிடைக்கின்றன. அல்கைல் புளூரைடுகள் அல்கைல் குளோரைடு அல்லது புரோமைடுகளுடன் AgF அல்லது SbF3 போன்ற உலோக புளோரைடுகளோடு சேர்த்து பெறப்படுகின்றது. இதுவே ஸ்வார்ட்ஸ் வினை என அழைக்கப்படுகின்றன. இவற்றிற்கான வினை CH3 CH2Br plus AgF வினை நிகழும் பொழுது CH3 CH2F plus AgBr கிடைக்கின்றது. எனவே ஹாலஜன் பரிமாற்றம் இவ்வினைகளின் மூலம் நிகழ்கிறது. டை ஹாலஜன்கள் தயாரித்தல். இவற்றில் CH3CO CH3 plus PCl5 உடன் சேர்க்கும் பொழுது இவ்வினையில் CH3 CCl2 CH3 கிடைக்கிறது. இரண்டாவது CH3 CH double bond CH2 வினையில் உட்படுத்தும் பொழுது CH3 CHBr CH2Br கிடைக்கிறது. எனவே டை ஹாலஜன்கள் தயாரித்தல் இம்முறை ஆகும். கரிம ஹாலஜன்களின் இயற்பியல் பண்புகள். இவற்றில் CH3Cl CH3Br மற்றும் CH3CH2Cl இவற்றில் அல்கைல் ஹாலைடுகள் வாயுக்களாகும். இங்கு CH3I மற்றும் பெரும்பான்மையான உயர்நிலையில் அல்கைல் ஹாலைடுகள் இனிய நறுமணம் உடைய நீர்மங்கள் ஆகும். இங்கு குறிப்பிட்ட அல்கைல் தொகுதியில் காணப்படும் ஹாலைடுகளின் கொதிநிலை ஹாலஜன்களின் அணு எடை அதிகரிக்க அதிகரிக்க கொதிநிலையும் அதிகரிக்கிறது. இங்கு சில ஹாலைடுகள் அவற்றின் கொதிநிலைகளை பற்றி பார்ப்போம். CH3Cl இவற்றின் கொதிநிலை -22 டிகிரி செல்சியஸில் ஏற்படும். CH3CH2Cl இவற்றிற்கு 12.5 டிகிரி செல்சியஸுக்கு கொதிநிலை ஏற்படும். CH3CH2CH2Cl இவற்றில் 47 டிகிரி செல்சியஸில் கொதிநிலை ஏற்படும். எனவே இதனை போன்றே ஒத்த மாற்றிய அமைப்பை உடைய அல்கைல் ஹாலைடுகள் கொதிநிலைகளும் கீழ்காணும் முறையில் குறிக்கின்றன. ஹாலைடுகள் இங்கு CH3CH2CH2CH2Cl இவை கொதிநிலை 21.5 டிகிரி செல்சியஸில் கொதிநிலை கருக்கவர் பதிலீட்டு வினைகள். அல்கைல் ஹாலைடுகள் கரிம சேர்ப்பு தொகுதிகளின் முக்கிய வினையாக பயன்படுகிறது. இவற்றில் அல்கைல் ஹாலைடுகளில் உள்ள ஹாலஜன் பிற தொகுதிகளால் இடப்பெயர்ச்சி செய்து கணக்கற்ற கரிம சேர்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு கருக்கவர் கரணி இவற்றை எடுத்துக்கொள்வோம். வினைப்பொருள் இவற்றை எடுத்துக்கொள்வோம். வினை நிகழும் பொழுது விளைபொருள் மற்றும் வெளியேறும் தொகுதியாக இங்கு உள்ளது. கருக்கவர் கரணிகள் எதிர் மின்னூட்டம் கொண்டு OH RO HS SO2 CN ஆக உள்ளது. நடுநிலைமையில் H2O NH3 CH3 NH2. எனவே
கருக்கவர் கரணி கார்பனை CH2ஐ தாக்கி நீங்கும் தொகுதியை இடப்பெயர்ச்சி செய்கிறது. இவ்வினை வினைவழி முறைகளில் நடைபெறுகின்றது. கருக்கவர் பதிலீட்டு வினைகள் இரண்டு வகைப்படும். SN2 வினைகள், SN1 வினைகள். SN2 வினையில் இரு மூலக்கூறு கருக்கவர் பதிலீட்டு வினைகள் குறிக்கின்றன. இவை ஒரு கருக்கவர் பதிலீட்டு வினையின் வேகம், வினைப்படு பொருள் மற்றும் கருக்கவர் பொருள்கள் ஆகிய இரண்டின் செறிவுகளை சார்ந்திருந்தால் அவ்வினையின் படி இரண்டு வினை SN2 வகை வினையை சார்ந்தது ஆகும். எனவே சோடியம் ஹைட்ராக்சைடின் நீர் கரைசலால் நீரார் பகுக்கப்படும் போது மீத்தைல் புரோமைடின் வினையை கருத்தில் கொள்வோம். இவை மீத்தைல் புரோமைடுக்கான வினை. இடைநிலை நிலைமை. இவற்றில் கார்பனுடன் ஹைட்ரஜன் இணைந்து இவ்வினை நிகழ்கிறது. இங்கு மீத்தைல் ஆல்கஹால் கிடைக்கின்றது. HOCHH இங்கு Br உள்ளது. இவை மீத்தைல் ஆல்கஹால். எனவே SN2 வினைகளில் இவ்வினை நிகழ்கிறது. இப்பொழுது SN1 வினைகள். SN1 ஒரு மூலக்கூறு கருக்கவர் பதிலீட்டு வினைகளை குறிக்கின்றன. கருக்கவர் பதிலீட்டு வினையின் வினைப்பொருளின் செறிவை மட்டும் பொறுத்திருந்தால் அவ்வினையின் வினைப்படி ஒன்று வினை SN1 வினை வகையை சார்ந்தது ஆகும். இவற்றில் மூவினைய பியூட்டைல் புரோமைடின் நீரார் பகுத்தலின் போது கருத்தில் கொண்டு இவற்றை இரண்டு படிகளில் உண்டு. படி 1, படி 2. இவற்றில் மூவினைய பியூட்டைல் மற்றும் கார்பன் நேரயனி. அல்கைல் ஹாலைடு அயனி அயனியுற்று கார்போ கேட்டையான் கார்போனியம் அயனி கார்பன் நேரயனி கொடுக்கிறது. இவற்றை மெதுவாக படிப்படியே வேகம் நிர்ணயிக்கும் வினையாகும். இக்கார்பன் நேர் அயனி சமதள அமைப்பையும் பெறுகிறது. இதற்கான காரணம் மையத்தில் இருக்கும் நேர்மின் சுமையை பெற்று கார்பன் sp2 இனக்கலப்பை உருவாக்குகிறது. எனவே மூவினைய பியூட்டைல் கார்பன் நேரயனிக்கான உதாரணம் ஆகும். இப்பொழுது SN1 வினைக்கான ஒரு காணொளியை காண்போம். இவற்றில் S என்பது பதிலீட்டுக்கு உட்படும் வினை, N என்பது நியூக்ளியோபிலிக், 1 ஸ்பீஷியஸ் இன்வால்வ் மதிப்பு ஆகும். எனவே இவற்றின் மதிப்பை பிரைமரி ஆல்கஹால், பிரைமரி ஹாலஜனோ அல்கீன்ஸ் உருவாகின்றன. இவற்றில் அல்கைல் குரூப் அதிகமாக உருவாகிறது. இவை மூவினைய ஹாலஜனோ அல்கேன், டெர்ஷரி ஹாலஜனோ அல்கேன் உருவாகிறதுக்கு காரணமாக உள்ளது. இவற்றில் பல்கி அல்கைல் குரூப் அல்கைல் தொகுதியில் இவை ஈடுபட அனுமதிப்பது இல்லை. இவற்றில் மையப்பகுதியில் கார்பன் அணு அமைந்துள்ளது. எனவே இவ்வினையின் இடையில் 2-methyl 2-bromopropane and hydroxide அயான் உருவாகிறது. இவற்றில் டிரான்சிஷன் ஸ்டேட் மதிப்பு ரியாக்ஷன் கார்பன் புரோமைன் உருவாகிறது. இவற்றில் ஆக்டிவேஷன் எனர்ஜி EA1 உருவாகின்றன.
இவற்றை வேக மதிப்பீட்டை அறியலாம். எனவே ஹாலஜனோ அல்கீன் உருவாகும் பொழுது இந்த மாற்றம் ஏற்படுகிறது. முதலாவது படியில் இரண்டாவது படியில் கருக்கவர் பொருள் சமதள அமைப்பு கொண்ட கார்பன் நேர் அயனியை இரு பக்கங்களில் தாக்கி EA and finally உருவாகின்றன. கார்போகேட்டையான் நியூக்ளியோபிலிக்கு உட்படுத்தப்பட்டு ஹைட்ராக்சைடு அயான் உருவாகிறது. இவை 2-மெத்தில் புரோப்பேன் 2-ஆல் என்று அழைக்கலாம். இவற்றிற்கான வரைபடம் டிரான்சிஷன் ஸ்டேட் கார்போகேட்டையான் உருவாவதை பார்ப்போம். இவை EA2 இவ்வினை விளைவை ஏற்படுத்துகிறது. படி 2 கருக்கவர் பொருள் சமதள அமைப்பு கொண்ட கார்பன் நேர் அயனியை இரு பக்கங்களிலிருந்தும் தாக்கி மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹால் தருகிறது. கருக்கவர் பொருள் சமதள அமைப்பை கொண்ட கார்பன் நேர் அயனியை இரு பக்கங்களிலிருந்தும் தாக்கி மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹால் தருகிறது. இங்கு ஓரிணைய அல்கைல் ஹாலைடுகள் SN2 வினை முறைப்படி நீராற் பகுப்படைகின்றன. எனவே இவற்றிற்கான வினை இங்கு பியூட்டைல் டெக்ஸ்ட் பியூட்டைல் ஆல்கஹால் இவை கிடைக்கின்றது. ஓரிணைய ஆல்கஹால் ஆலைடுகள் SN2 வினை வழி முறைப்படி நீராற் பகுப்படைகின்றன. மூவிணைய அல்கைல் ஹாலைடுகள் SN1 வினை வழி முறைப்படி நீராற் பகுப்படைகிறது. எனவே ஈரிணைய ஆல்கைல் ஹாலைடுகள் SN2 மற்றும் SN1 வினை வழி முறைப்படி நீராற் பகுப்படை. Rate determining step SN1 reaction SN1 வினைகள். Substitution reaction பதிலீட்டு வினைக்கு உட்படுத்தும் பொழுது involving a nucleophile with one specified involved in the slowest. Rate determining step in tertiary halogenalkane. The small hydrogen atom of primary halogenoalkanes are replaced by bulkier alkyl group. இப்பாட பகுதியில் நாம் கரிம ஹாலஜன்களின் தயாரிப்பு முறைகளை பற்றியும் கருக்கவர் நிகழ்வுகளை பற்றியும் SN1 SN2 வினைகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.